ஹாய்! இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 சம். ஸோ அதாவது இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ட்ரிப்ளெட்ஸ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ஸ்ன்னு ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில வேல்யூஸ் குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அதுலருந்து ட்ரிப்ளெட்ஸ கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஜேகேன்னு கண்டுபிடிக்கணும். ஐ வந்து ஜேக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஐ வந்து கேக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஜே வந்து கேக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிக்கான வேல்யூஸாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிப்ளெட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 0 வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில கண்டிஷன்லாம் குத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அதை தான் வந்து கொஷினில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ஸில் வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -1 வந்து 2 வாட்டி வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து எந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 0 வருதோ அந்த ட்ரிப்ளெட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஈஸியான கான்செப்ட் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பட் ஆனால் நம்ம வந்து டீப்பாக பார்க்கல. ஸோ அதை தான் இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் அப்படியே கோடிங்கில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம்ம நம்ஸை நம்ஸ்ஜே நம்ஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஃபார்ம் பண்ணோம். அந்த வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறப்போ நமக்கு 0 வரணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் நான் போட்ட கோடு. இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு கோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருந்தேன். மேபி அது ஒர்க் ஆகாமல் போகுமோன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒர்க் ஆச்சு. நான் வேறு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதால் கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த மாதிரி சிஸ்டமில் சொல்லித்தரப்போ என்னால் நிறைய விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தர முடியுது. நான் ரொம்ப சில்லறத்தனமாக பண்ணுற விஷயம்லாம் இதில் தான் நல்லா எனக்கு சொல்ல தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஷார்ட் பண்ணிக்கிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இதை ஷார்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்ளெட்ஸ்னு ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். ஐ மீன் ட்ரிப்ளெட்ஸ்னு ஒன்று வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாக தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லென் நாம்ஸ் -2ன்னு ஒன்று போட்டிருக்கேன்ல. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 வேல்யூ கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ட்ரிப்ளெட்ஸை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ அதால் குறைஞ்சது 2 வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் 2 பாயிண்ட்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ 0 வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிப்ளெட்ஸில் ஸ்டோர் பண்ணணும். 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும். 0வோட அதிகமாக இருந்துச்சுன்னா ரைட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதை தான் அப்படியே நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நீங்கள் வேணால் இது பண்ணி பாருங்களேன். இப்போ நான் வந்து இப்போ ஐ மீன் லைக் அது வந்து 0வோட இதுவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். 0வோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லா வேல்யூஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாகவே 0வாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ட்ரிப்ளெட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ எனக்கு என்ன எரர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஃபார் லூப் இருக்குல்ல, இது கீழே ரிட்டர்ன் போடாமல் இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒயில் லூப் இருக்குல்ல, ஸோ இதுக்கு நேராக சேர்த்து ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் கரெக்டாக தானே போடுறோம். இது ராங் ஆன்சர்னே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக புரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணோடனே நானும் வேறு வெர்ஷன்லாம் தேடி பார்த்தேங்க. என்னடா இது ஈஸியான கான்செப்ட் ஆச்சு, இதை நான் எப்போயோ போட்டேனே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணேன். ஸோ பக்காவாக அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்லறத்தனமான மிஸ்டேக்ஸ் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையாக இல்லை. நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ண தான் நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க. ஸோ கோடை வேணால் ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். யாருன்னா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கோடிங் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ விட்டடா.